Taste the Daily. இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது தொடர்பான நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு புதுச்சேரியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பொதுக்குழுவில் இருவருக்கும் இடையேயான வார்த்தை மோதல் என்பது பொதுவெளியிலேயே அம்பலமாகி இருக்கிறது. நான் உருவாக்கிய கட்சி என பல முறை அழுத்தி கூறியிருக்கிறார் ராமதாஸ். தனது முடிவை ஏற்க முடியாதவர்கள், ஏற்காதவர்கள் வெளியேறி விடலாம் எனவும் அவர் கூறியிருக்கிறார். அன்புமணிக்கு துணையாக இருப்பார் என ராமதாஸ் கூற தேவையில்லை எனவும் அன்புமணி கூறியிருக்கிறார். புதிதாக புதுச்சேரி மாநிலத்திற்கு இளைஞர் அணி தலைவரை முகுந்தன் அந்த பதவியில் இருப்பார், அவர் நியமிக்கப்படுகிறார் என தற்போது ராமதாஸ் அறிவித்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்புமணி பொதுவெளியிலேயே தன்னுடைய கருத்தை தெரிவித்த நிலையில் இருவருக்கும் இடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கிடையே பொதுவெளியில் மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவர்கள் இருவருக்கும் இடையே நாடாளுமன்ற கூட்டணி தொடர்பாக கருத்து மோதல் இருந்ததாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது மீண்டும் பொதுவெளியில் இருவருக்கும் இடையேயான இந்த மோதலானது வெளிப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், தொடர்ந்து இது தொடர்பான நேரலையை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே எம்பி எலெக்ஷன் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையே அலையன்ஸ் தொடர்பாக நிறைய முரண்பாடு இருந்ததாகவும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அது தொடர்பான கருத்துக்களை நீங்க தொடர்ந்து பதிவு செய்யலாம். வணக்கம். தற்போது பாமகவில் இந்த பொதுக்குழுவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து மோதல் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை அரசியல் வட்டாரங்களில் ஏற்படுத்தியிருக்கின்றது. காரணம், ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையேயான அந்த பேச்சுக்கள் தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அன்புமணி பேசும்போது பாமக, அதாவது என்னை சந்திக்க விரும்புபவர்கள் நான் பனையூரிலே ஒரு அலுவலகம் வைத்திருக்கிறேன், அங்கே வந்து என்னை சந்தியுங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த பேச்சு என்பது தற்போது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. கட்சியில் இன்றைய தினம் பாமகவினுடைய அந்த பொதுக்குழு கூட்டமானது தற்போது பாண்டிச்சேரியிலே நடைபெற்றது. வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் இறுதியிலே பாமகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவது வழக்கம். கடந்த 3 ஆண்டுகளாக பாண்டிச்சேரியில் வைத்துதான் இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. அதே போல இன்றைய தினமும் பொதுக்குழு கூடியது. இந்த பொதுக்குழு நடைபெற்று கிட்டத்தட்ட நிறைவை எட்டிய சூழலில்தான் மருத்துவர் ராமதாஸ் கட்சியின் நீண்ட நாட்களாக காலியாக உள்ள பதவிக்கு நான் ஒரு புதிய பொறுப்பாளரை நியமிக்கின்றேன் என்று அறிவிப்பை வெளியிட்டார். நமக்கு தெரியும், ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு பாமகவினுடைய இளைஞர் அணி தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் பாமகவினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அப்போது பாமகவினுடைய தலைவராக இருந்த ஜி.கே. மணி அக்கட்சியினுடைய கௌரவ தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். எனவே அன்புமணி வகித்து வந்த அந்த இளைஞர் அணி பொறுப்பு என்பது காலியாக இருந்தது. கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக அந்த பதவி என்பது காலியாகவே இருக்கின்றது. எனவே காலியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு முன்பு 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி தமிழ்குமரனுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. அதாவது பாமக இளைஞர் அணி தலைவராக ஜி.கே.எம். தமிழ்குமரனுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த தமிழ்குமரன் யார் என்றால் ஜி.கே. மணியினுடைய மகன். அவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்ட போது அன்புமணி தரப்பிலிருந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காரணம், ஜி.கே. தமிழ்குமரன் கட்சிக்கு புதியவர், அவர் கட்சிக்கு எந்த கான்ட்ரிபியூஷனும் செய்யல. புதுசா வர ஒரு நபருக்கு வந்து நீங்க கட்சியுடைய மிகப்பெரிய பொறுப்பு எடுத்து கொடுத்தீங்கன்னா எப்படி சரியா இருக்கும்? அப்ப கட்சிக்காக எத்தனையோ பேர் உயிரை கொடுத்திருக்காங்க, எத்தனையோ பேர் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் வழக்கு வாங்கி இருக்கிறார்கள். இப்படி கட்சிக்காக பாடுபட்டவர்கள் பல பேர் இருக்கும்போது திடீரென்று வரக்கூடிய ஒரு நபருக்கு நீங்கள் இவ்வளவு பெரிய பொறுப்பை, ஏனென்றால் ஒவ்வொரு கட்சியிலும் இளைஞர் அணி தலைவர் என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் அணி தலைவர் என்ற ஒரு பொறுப்பை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தால் அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும், இது ஏற்க முடியாது என்று சொன்னார்கள். எனவே ஒரு 15-20 நாட்களுக்குள்ளாகவே அந்த நியமனம் ரத்து செய்யப்பட்டது. அப்போது அந்த வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் கூட தெரிவிக்கப்பட்டிருந்தது, தைலாபுரத்திலிருந்து என்ற அந்த முகவரி குறிப்பிடப்பட்டு தலைமை அறிவிப்பு என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பு 15 நாட்களில் ரத்து செய்யப்பட்ட பிறகு 2022 அக்டோபர் மாதத்திலிருந்து இன்றைய நாள் வரை பாமகவில் இளைஞர் அணி தலைவர் யாருமே இல்லாமல் அந்த இடம் காலியாகவே தான் இருந்து வந்தது. எனவே அந்த காலி இடத்தை நிரப்பக்கூடிய வகையிலே ஒரு 3-4 பேருக்கு கடும் போட்டி இருந்தது. குறிப்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களான ஒரு சிலர் கூட இதிலே அவர்கள் பங்கெடுத்து தாங்கள் பேசுவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதாவது பாமகவிலிருந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பை அணுகி ஒரு தரப்பினரும், அன்புமணி தரப்பை அணுகி ஒரு சிலரும் தொடர்ச்சியாக முயற்சி செய்து வந்தார்கள். அப்படி முயற்சி செய்து வந்த நிலையிலேதான் மருத்துவர் ராமதாஸ் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார். தன்னுடைய மூத்த மகள் காந்தியினுடைய மகன் அவரை இந்த பொறுப்புக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றார். அவர் பொறுத்தவரையிலே கட்சிக்கு எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாமல்
கட்சிக்கு எந்த விதமான ஒரு செயல்பாடும் செய்யாத நபராக இருக்கக்கூடிய முகுந்தன் பரசுராமன் அவரை இந்த கட்சியிலே கொண்டு வருவதற்கு முயற்சி மேற்கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் பொதுக்குழுவில் வெளிப்படையாகவே இவர்தான் இந்த கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருப்பார், இவர் அன்புமணிக்கு உதவியாக இருப்பார் என்று அறிவிப்பு வெளியிட்டார். ஆனால் இதனை ஏற்க மறுத்து அன்புமணி அருகில் இருந்த ஒரு மைக்கை வாங்கி எப்படி அவரை ஏற்க முடியும், இவரை கட்சியில் ஏற்றால் குடும்ப கட்சி என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படும் என்றும் அவர்கள் தரப்பில் சொல்கிறார்கள். 4 மாதங்கள் கூட ஆகவில்லை அவர் கட்சிக்கு வந்து, அவருக்கு இளைஞர் அணி தலைவர் பொறுப்பை கொடுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. கட்சிக்காக உழைத்தவர்கள் பலரும் இருக்கிறார்கள், எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அன்புமணி ராமதாஸ் மேடையிலேயே அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் மேடையில் அமர்ந்திருக்கும் போது அவர் முன்னிலையிலேயே பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இருக்கும்போது அவருடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் பேசிவிட்டார். அது மட்டும் இல்லாமல் என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் பனையூரிலே என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே வந்து என்னை சந்தியுங்கள் என்று சொல்லி ஒரு தொலைபேசி எண்ணையும் அவர் கொடுத்திருக்கின்றார். அந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், என்னை வந்து நீங்கள் சந்திக்கலாம் என்று சொல்லி வைத்துவிட்டார். Taste the Daily.